கடலூரில் டிட்வா புயல் காரணமாக கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து எச்சரிக்கையும் விடுத்து வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், நம்ம பல வருடங்களாக பார்த்து வருகிறோம், தொடர்ந்து ஒவ்வொரு பருவமழை காலங்களிலுமே தவறாது பாதிக்கப்படக்கூடிய மாவட்டம் அப்படின்னா அது கடலூர் மாவட்டம். அந்த வகையில மழையின் தாக்கங்கள் என்னவாக இருக்கிறது? புயலும் நெருங்கி கொண்டிருக்கிறது. மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளா மாவட்ட நிர்வாகம் என்னென்ன செஞ்சிருக்காங்க? கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுபோல் புயல், மழை, வெள்ளம் என்பது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது பொதுமக்களிடம் எப்போதுமே இருக்கும். நாம் பதிவு செய்வது அனைத்தும் அச்சப்படுத்துவதற்காக அல்ல, அவர்கள் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால்தான் தொடர்ந்து புதிய தலைமுறை இதுபோல் பதிவுகளை செய்து வருகிறது. நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், கடல் எந்த அளவுக்கு கொந்தளிப்புடன் காணப்படுகிறதோ அந்த அளவுக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக டிட்வா புயல் நான் வருகிறேன், கடலூரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன், கடலூரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் அளவிற்கு தான் தற்போது கடல் சீற்றமுடன் காணப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள 49 மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டு 21ஆம் தேதியே அனைவரும் கரை திரும்பி படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள்.